இந்த நுட்பத்தை நாம் புரிந்து கொண்டா மெதுவா நாம் பணம் சம்பாதிக்க முடியும். ஒவ்வொரு 2.5 முதல் 3 ஆண்டுகள்ல நாம் பணத்தை இரட்டிப்பாக்கும் அளவுக்கு நாம் சம்பாதிக்க முடியும். மேலும் எனக்கு சுமார் 8,90,000 ரூபாய் நிகர லாபம் கிடைத்தது. நான் என்ன சொன்னேன்? நான் ஆப்ஷன்களை வாங்குவதில்லை, நான் ஆப்ஷன்களை விற்கிறேன். எத்தனை சதவீதம் கிடைத்தது? 2.3%. ஆனா இறுதியில எனக்கு எது பிடிச்சதோ அதை நான் செய்தேன். நான் நல்ல பணம் சம்பாதித்தேன். சந்தை அல்லது அந்த பங்கு கீழே விழுந்து விட்டது என்று நான் சொல்லவில்லை, அது அங்கேயே இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் தோற்க போகிறீர்கள். ஏனென்றால் வணக்கம் நண்பர்களே, என் பெயர் சஞ்சய் கத்தூரியா. நான் ப்ராஃபிட்ஸ் ஃபர்ஸ்ட் நிறுவனத்தின் நிறுவனர். நீங்கள் அனைவரும் செயலற்ற வருமானத்துல பாசிவ் இன்கம்ல கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களுக்காக ஒரு செயலற்ற வருமானத்தை உருவாக்கக்கூடிய ஒரு திறமையை நீங்கள் அனைவரும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் பல ஆண்டுகளா பங்கு சந்தையில முதலீடு செய்து வருகிறேன், வர்த்தகம் செய்து வருகிறேன். நான் ஆப்ஷன்களை வாங்கியும் இருக்கிறேன், விட்ரும் இருக்கிறேன். நான் வாங்கும்போது ஆரம்பத்துல நிறைய லாபம் வருவது போல தோன்றும். எக்ஸ் மடங்குகள்ல லாபம் வரும். அதாவது 10,000 போட்டா 25,000 லாபம் வரும், 30,000 லாபம் வரும். ஆனா இதில் 2 பெரிய பிரச்சனைகள் இருப்பதை நான் பின்னர் உணர்ந்தேன். ஒன்னு, வாய்ப்புகள் எப்போதும் உங்களுக்கு எதிராகவே இருக்கும். ஏனென்றால் நீங்கள் ஆப்ஷனை வாங்கினால் அது ஒரு பக்கமாக நகர வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள். சந்தை ஒரு பக்கமாக நகர்வது மிகவும் அரிது. உங்கள் வர்த்தக அமைப்பிற்கு முன்னால் நீங்கள் நிறைய ஆராய்ச்சி செய்து நிறைய கற்றுக்கொண்டால் மட்டுமே அந்த வர்த்தக அமைப்பை நீங்கள் எடுக்க முடியும். 2வது பெரிய பிரச்சனை என்னவென்றா, காலப்போக்கில் மதிப்பு குறைதல் ஏற்படும். மதிப்பு குறையும் போது, அதாவது ஆப்ஷன்கள் அவற்றின் காலாவதி தேதியை நெருங்க நெருங்க அவற்றின் மதிப்பு குறைந்து கொண்டே இருக்கும். எனவே நீங்கள் இன்று ஒரு நிலையை எடுத்தீர்கள். ரிலையன்ஸின் 3,000 ரூபாய் கால் ஆப்ஷனை எடுக்கிறேன் என்று சொன்னீர்கள். ஆனா ரிலையன்ஸின் 3,000 கால் ஆப்ஷனை இன்று 50 ரூபாய்க்கு வாங்கினீர்கள். 10 நாட்களுக்குள் அது 3,000 நெருங்கவில்லை என்றால் அந்த 50 ரூபாய் 30 ரூபாயாக குறையக்கூடும். ஏன்? நீங்க எதுவும் செய்யவில்லை, பங்கு விலையும் பெரிய அளவுல மாறவில்லை, ஆனா மதிப்பு குறைந்து விட்டது. ஏனென்றால் இப்போது காலாவதி தேதி நெருங்குகிறது, 10 நாட்கள் கடந்து விட்டன. எனவே இந்த அபாயங்களை நான் பார்த்தபோது ஆப்ஷன் வாங்குவதை விட ஆப்ஷன் விற்பனை செய்யலாம் முடிவு செய்தேன். ஏனென்றால் சந்தையில் என்னை போன்ற பல வாங்குபவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பிரீமியம் குறைவாக இருக்கும்போது தூரத்தில் உள்ள ஆப்ஷன்களை வாங்க விரும்புகிறார்கள். ஏனென்றால் நீங்கள் ஆப்ஷன்களை வாங்கும்போது உங்கள் முதலீடு மிகச் சிறியதாக தோன்றும். நிப்டியாக இருந்தாலும் சரி அல்லது ஏதேனும் ஒரு பங்கு ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, 3-4,000 ரூபாயில கூட ஒரு நாட்டு வாங்க முடியும். எனவே நான் இந்த ஆராய்ச்சிகளை எல்லாம் செய்த பிறகு எனது சொந்த உத்திகளை உருவாக்கினேன். அதில் ஸ்ட்ராடலு, ஸ்ட்ராங்கிளு போன்ற பல உத்திகள் உள்ளன. ஆனா இறுதியில் எனக்கு எது பிடித்ததோ அதை நான் செய்தேன். நான் நல்ல பணம் சம்பாதிச்சேன். எனவே இன்று நான் ஏப்ரல் மாதத்துல எவ்வளவு பணம் சம்பாதித்தேன், ஏப்ரல் 2024ல எவ்வளவு பணம் சம்பாதித்தேன் என்பதை காட்டப் போகிறேன். சதவீத அடிப்படையில எனது மாதாந்திர வருமானம் எவ்வளவோ, நான் என்னென்ன நிலைகளை எடுத்தேன், என்ன நினைத்து எடுத்தேன், அதன் விளைவாக எனக்கு இந்த லாபம் கிடைத்தது என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு பிறகு உங்களுக்கு புரியாத சில விஷயங்கள் இருந்தா கருத்து பெட்டியில சொல்லுங்க. நீங்களும் இதை செய்ய முடியும் என்பதை ஆதாரத்துடன் விளக்குகிறேன். இதை நீங்கள் எப்படி செய்யலாம், எப்படி கற்றுக்கொள்ளலாம் என்பதற்கான திட்டத்தையும் தருகிறேன். சரியா? ஆரம்பிக்கலாமா? சரி, போகலாம். இது எனது ஜெரோதா பேனல். எனவே ஜெரோதாவில் முதலில் நான் ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸுக்கு வருவேன். கம்பைண்டுக்கு பதிலாக நான் ஏற்கனவே பெற்ற லாப நஷ்டத்தை P மற்றும் L ரியலைஸ்ல காட்டுவேன். தேதி வரம்பை அமைப்போம். தேதி வரம்பை நாம் அமைப்பது இன்று 2024 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நாம் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை இங்கே கால அளவை நிர்ணயிப்போம். சரி, இப்போது கால அளவு நிர்ணயிக்கப்பட்டது. இந்த காலகட்டத்துல நான் எவ்வளவு லாபம் ஈட்டியுள்ளேன் என்று பார்ப்போம். நான் இங்கே வர்த்தகம் செய்த இந்த 1 மாத காலத்தில் எனது மொத்த லாபம் எவ்வளவு என்பதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். 8 லட்சம். மொத்தம் 8,97,000 ரூபாய். அதில் சுமார் 6,370 ரூபாய் கட்டணமாக சென்றுள்ளது. எனக்கு கிடைத்த நிகர லாபம் சுமார் 8,90,000 ரூபாய். இதில் 8,90,000 ரூபாய் நிகர லாபம் கிடைத்துள்ளது. இப்போது நீங்கள் பார்த்தால் இந்த 6,300ஐ சுமார் 9 லட்சத்தால் வகுத்தால் அது வெறும் 70 பைசா, அதாவது 0.7% என்ற அளவுல வரும். வரலாற்றிலேயே இது மிக குறைந்த பரிவர்த்தனை செலவுகளில் ஒன்றாகும். எனது லாபத்துல 0.7% நான் பரிவர்த்தனை செலவாக கொடுக்கிறேன். நீங்கள் செபியின் அறிக்கையை படித்தால் அதில் F&Oவில் லாபம் ஈட்டுபவர்களை பற்றி ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மையில 90% பேர் சம்பாதிப்பதில்லை, 10% பேர் மட்டுமே சம்பாதிக்கிறார்கள். ஆனால் அந்த 10% பேர் கூட தங்கள் லாபத்தில் 15 முதல் 50% வரை பரிவர்த்தனை செலவாக செலுத்துகிறார்கள். நான் செலுத்துவதோ வெறும் 0.7%. 0.7% அவர்கள் 15 முதல் 50% வரை செலுத்துகிறார்கள். புரிதலுடன் தொழில் செய்யும் போது இந்த வித்தியாசம் தெரியும். புரிதலுடன் நீங்கள்
ஆப்ஷன்ஸ் வர்த்தகம் செய்யும் போது இது சாத்தியம். இப்போது உங்கள் அடுத்த கேள்வி, சஞ்சய் சார் எவ்வளவு சம்பாதித்தீர்கள் என்று சொல்லிவிட்டீர்கள், உங்கள் முதலீடு எவ்வளவு என்பதுதான். நான் சொல்கிறேன், ஏப்ரல் 1ஆம் தேதி நான் தொடங்கிய போது கடந்த ஆண்டின் முடிவுகளையும் காட்டுகிறேன். 75 லட்சம் ரூபாய் முதலீடு. அதன் பிறகு நாங்கள் மேலும் 21 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தோம். மொத்தம் சுமார் 96 லட்சம் ரூபாய் முதலீடு. இது ஏப்ரல் 8 அல்லது 10ஆம் தேதி வாக்கில் செய்யப்பட்டது. நாங்கள் 21 லட்சம் ரூபாய் கூடுதலாக முதலீடு செய்தோம். எனவே நமது மொத்த முதலீடு 96 லட்சம்னு வச்சுக்குவோம். முதல் நாள்ல இருந்தே 96 லட்சம் இல்லை என்றாலும் நாம் அப்படி வச்சுக்குவோம். அதில் நான் 8.9 லட்சம் ஈட்டி இருந்தா அது சுமார் 9% ஆகும். மாதாந்திர வருமானம் மாதத்துக்கு 9% வருமானம். அதாவது ஒவ்வொரு மாதமும் இதே போல் வருமானம் கிடைத்தால் ஆண்டுக்கு 108% வருமானம் கிடைக்கும். பாருங்கள், எனது முதலீடு என்பது சிறிய தொகை அல்ல. இது மிகப்பெரிய முதலீடு என்பதால் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். இவ்வளவு பெரிய தொகையை வைத்துக்கொண்டு என்னால் ஆப்ஷன் பையிங் செய்ய முடியாது. அப்படி செய்தால் ஒரே நேரத்தில் 20-30% பணத்தை இழக்க நேரிடும். அதை என்னால் தாங்க முடியாது. இந்த வருமானம் சிறந்தது இல்லையா என்று கமெண்ட் பகுதியில் சொல்லுங்கள். உங்கள் முதலீட்டுல 9% வருமானம் கிடைக்கிறது. நீங்க 5 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து 9% இல்லாவிட்டாலும் 3% வருமானம் கிடைத்தாலும் அது எஃப்டியை விட சிறந்தது தானே. இதையே நான் எனது வீடியோவில் குறிப்பிட்டிருந்தேன். சாகர்ஜியோட நான் மாதம் 3 விழுக்காடு லாபம் ஈட்டுவேன் என்று சொன்னேன். சில நேரம் 8 விழுக்காடு கூட கிடைக்கும் என்று சொன்னேன். இது நல்ல மாதம், பணம் வந்தது. மே மாதம் முடிந்த பிறகு என்ன நடக்கும் பார்ப்போம். ஜூன் மாதம் முதல் 5 முதல் 7 வரை நாட்கள் வர்த்தகம் செய்ய மாட்டேன், தேர்தல் முடிவுகள் வருவதால். பட்ஜெட், தேர்தல்கள் அல்லது மாநில தேர்தல்கள் என எந்த ஒரு பெரிய நிகழ்வு நடந்தாலும் நான் ஒருபோதும் வர்த்தகம் செய்ய மாட்டேன். ஏன் செய்ய மாட்டேன்? ஏனென்றால் அந்த நேரத்தில் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும். காலையில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் போது சில இடங்களில் உங்கள் எதிர்பார்ப்புகளின்படியும் சந்தையின் எதிர்பார்ப்புகளின்படியும் முடிவுகள் வரும், சில இடங்களில் வராது. எனவே நான் இந்த விஷயங்களில் ஈடுபட விரும்பவில்லை. அன்று எனது அனைத்து நிலைகளும் முடிக்கப்படும். எனது முதலீடு எதுவும் இருக்காது. சந்தையில் எப்படி இருந்தாலும் இந்த வருமானம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று இப்போது சொல்லுங்கள். கருத்து பகுதியில சொல்லுங்க. இது நன்றாக இருந்தால், நல்ல வருமானம் என்றால் கீழே குட் என்று எழுதுங்கள். சரி, கருத்து பகுதியில் குட் என்று எழுதுங்கள். இப்போது எனது வருமானம் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தால் நீங்களும் உங்கள் பயணத்தை தொடங்கலாம். நான் என்ன செய்கிறேன் என்பதை முதலில் புரிந்து கொள்ள சில படிகளை எடுப்போம். இந்த குறிப்பிட்ட வருமானத்திற்கு பின்னால் எனது சிந்தனை செயல்முறை என்ன? நியாயமான பாதுகாப்புடன் இத்தகைய வருமானத்தை ஈட்ட நான் என்ன செய்கிறேன்? நியாயமான பாதுகாப்புடன் பாருங்கள். பாதுகாப்பு 100% கிடைக்காது. வருமானம் மிக அதிகம். எனவே உங்களுக்கு அதிக பாதுகாப்பு கிடைக்கும் என்று இல்லை, கிடைக்காது. நியாயமான பாதுகாப்புடன் நாம் இந்த வருமானத்தை ஈட்ட முடியும். அதற்கான படிகளை நான் தருகிறேன். எனவே நீங்கள் படிகளுக்கு தயாரா? வீடியோவை இறுதி வரை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்களும் குறைந்தபட்சம் பயிற்சியை தொடங்குங்கள். பயிற்சியை தொடங்கி நிலைகளை உருவாக்க தொடங்குங்கள். எனவே வருவோம், தொடங்குவோம். 8,90,000 ரூபாயை நான் எப்படி சம்பாதித்தேன் என்பதை இப்போது இங்கே கொஞ்சம் படிப்போம். இதை நாம் மூடுவோம். பாருங்கள், என்னிடம் பல நிலைகள் உள்ளன. சரி, பல நிலைகள் உள்ளன. நீங்க பார்த்தா பெரும்பாலும் என்ன, எனது நிலைகள் அனைத்தும் பங்குகளில் உள்ளன. பங்குகளிலும் பார்த்தா யார் இருக்கிறார்கள்? இன்ஃபோசிஸ் தெரிகிறது, இன்ஃபி இது உங்களுக்கு தெரியும், இன்ஃபி. சரி, இன்ஃபிக்கு பிறகு ரிலையன்ஸ் தெரிகிறது, ரிலையன்ஸுக்கு பிறகு எஸ்பிஐ கார்டு தெரிகிறது, எஸ்பிஐ கார்டுக்கு பிறகு டிசிஎஸ் தெரிகிறது. சரி, அதற்கு பிறகு மீண்டும் டிசிஎஸ் தெரிகிறது. எனவே ரிலையன்ஸ், இன்ஃபி, எஸ்பிஐ கார்ட்ஸ் மற்றும் டிசிஎஸ் ஆகிய 4 பெரிய பங்குகளில் நான் முதலீடு செய்திருந்தேன், நிலைகளை உருவாக்கியிருந்தேன். சரி, இப்போது வருவோம். நாம் டிசிஎஸ்ல இருந்து தொடங்குவோம். சரி, இங்கே வரைபடத்தை பார்ப்போம். இங்கே டிசிஎஸ் என்று போடுவோம். சரி, டிசிஎஸ் வரட்டும். டிசிஎஸ் இதோ வந்துவிட்டது. சரி, வரைபடத்தை தொடங்கி இதில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். நான் என்ன சொன்னேன்? நான் ஆப்ஷன்களை வாங்குவதில்லை, விற்கிறேன். சரி, வாங்குபவருக்கு என்ன நஷ்டம்? வாங்குபவருக்கு ஏற்படும் நஷ்டம் என்னவென்றால், அவர் வாங்கி சந்தை அவர் எதிர்பார்த்த திசையில் செல்லவில்லை என்றால் அந்த பங்கு அங்கே நின்று விட்டா, நகரவே இல்லை. அது உங்களுக்கு எதிராக சென்றது என்று அர்த்தம் அல்ல. சந்தை மேலே செல்லும் என்று நினைத்து நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்தீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். சந்தை அல்லது அந்த பங்கு கீழே விழுந்து விட்டது என்று நான் சொல்லவில்லை, அது அங்கேயே இருக்கிறது. அப்படி இருந்தாலும் நீங்கள் தோற்கப் போகிறீர்கள். ஏனென்றால் ஆப்ஷன் அதன் காலாவதிக்கு அருகில் வரும்போது அதன் பிரீமியம் குறைந்துவிடும், அழுகிவிடும். பல்லில் சொத்தை விழுந்தது என்று சொல்வோமே, அதுபோல அதன் பிரீமியமும் அழுகிவிடும். எனவே பிரீமியம் குறையும் போது அவருக்கு நஷ்டம் ஏற்பட தொடங்குகிறது. எனவே அதை விற்ற நபரை பற்றி யோசித்து பாருங்கள்.
நீங்க 50 ரூபாய்க்கு ஒரு ஆப்ஷனை வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். அதை விட்டுறது நான் தான். நான் உங்களுக்கு 50 ரூபாய்க்கு விட்டுறேன். அதாவது என்னிடம் 50 ரூபாய் வந்து விட்டது. உங்களிடம் இருந்து 50 ரூபாய் போய் விட்டது. இப்போது மாதத்துல 10 நாட்கள் முடிந்து விட்டன. எதுவுமே நடக்கவில்லை. எந்த மாற்றமும் இல்ல. விலையும் ஏறவில்லை, இறங்கவும் இல்லை. ஆனால் அந்த 50 ரூபாய் 30 ரூபாயாக குறைந்து விட்டது. அதனால் உங்களுக்கு வீணாக நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. எனக்கு இலவசமாக லாபம் கிடைத்து விட்டது. எதுவுமே நடக்காததால் உங்களுக்கு வீணாக நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. எனக்கு இலவசமாக லாபம் கிடைத்து விட்டது. எனவே நாம் இந்த நுட்பத்தை புரிந்து கொண்டால் மெதுவாக பணம் சம்பாதிக்க முடியும். ஒவ்வொரு 3 வருடங்களுக்கும், அதாவது 2.5 முதல் 3 வருடங்களுக்குள் நம் பணத்தை இரட்டிப்பாக்க முடியும். பாருங்கள், நான் சீக்கிரம் பணக்காரராகும் திட்டத்தை சொல்லவில்லை. 10,000 ரூபாய் முதலீடு செய்து 10 கோடி ரூபாய் சம்பாதிப்பது எப்படி என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லை. இதையெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பலர் ஏமாற்று வேலைகளை செய்திருக்கிறார்கள். நாம் அப்படிப்பட்ட ஏமாற்று வேலைகளை செய்யக்கூடாது. என் பேச்சை கண்டு தவறாக நினைக்காதீர்கள். ஆனா 10,000 ரூபாய் முதலீடு செய்தால் 10 கோடி ரூபாய் சம்பாதித்து தருவேன் என்று சொல்லும் இது போன்ற திட்டங்களில் நீங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் என்பது மிகவும் ஆபத்தானது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மிகவும் ஆபத்தானது என்று நான் ஏற்கனவே வீடியோக்களையும் வெளியிட்டிருக்கிறேன். ஆனால் இதே ஆப்ஷன்ஸை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அதிக பேராசைப்படாமல் இருந்தால் சந்தை உங்களுக்கு நிச்சயம் லாபத்தை தரும். இப்போது ஒரு வரைபடத்தின் மூலம் இதை புரிந்து கொள்வோம். இது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸின் வரைபடம். என் பட்டியலில் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் நன்றாக இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நண்பர்களே, டிசிஎஸ் பற்றி புரிந்து கொள்வோம். இந்த சிவப்பு மெழுகுவர்த்தி, இது ஏப்ரல் மாதம் மெழுகுவர்த்தி. சிவப்பு மெழுகுவர்த்தி என்றால் அந்த மாதம் முழுவதும் டிசிஎஸ் எந்த விலையில் தொடங்கப்பட்டதோ அதைவிட குறைவான விலையில் முடிவடைந்துள்ளது என்று அர்த்தம். எந்த விலையில் தொடங்கப்பட்டதோ அதை விட குறைவான விலையில் முடிவடைந்துள்ளது. இதில் OHLC இருக்கும். ஓபன், ஹை, லோ, க்ளோஸ். சரிதானே? எனவே முதலில் அதன் அதிகபட்ச விலையை குறிப்போம். அதாவது அந்த மாதம் முழுவதும் டிசிஎஸ் அதிகபட்சமாக எவ்வளவு உயர்ந்தது என்பதை குறிப்போம். இதை நாம் எங்கே போனது? ஒரு கிடைமட்ட கோட்டின் மூலம் குறிப்போம். சரி, இப்போது நமது கிடைமட்ட கோட்டை இங்கே வைப்போம். எங்கே என்றால் நமது தொடங்கிய விலையில இந்த அதிகபட்சத்தை தொட்டது. இப்போது மற்றொரு கிடைமட்ட கோட்டை வரைவோம். எங்கே என்றா நமது குறைந்தபட்ச விலையை தொட்ட இடத்துல. எனவே இதை எடுத்து சென்று இங்கே வரைவோம். சரிதானே? இப்போது இங்கே கிளிக் செய்வோம். இப்போது 2 கோடுகள் உருவாகிவிட்டன. அதாவது இந்த மாதம் முழுவதும் டிசிஎஸ் இந்த எல்லைக்குள் இருந்திருக்கிறது. இந்த எல்லையை அளந்தால் அது 3798 மற்றும் 4063. இதை நாம் எழுதிக் கொள்வோம். 3798 தோராயமாக 3800 என்றும் மேலே உள்ள 4063 4065 என்றும் வைத்துக் கொள்வோம். சரிதானே? கணக்கீட்டிற்காக சிறிய மாற்றங்கள் செய்திருக்கிறோம். 5 6 2. அதாவது இந்த மாதம் முழுவதும் டிசிஎஸ் வெறும் 265 ரூபாய் மட்டுமே ஏறி இறங்கி இருக்கிறது. மிக குறைந்த விலையிலிருந்து மிக அதிக விலை வரை டிசிஎஸ் வெறும் 265 ரூபாய் மட்டுமே ஏறி இறங்கி இருக்கிறது. பங்கின் விலை என்ன? அது எவ்வளவு விலையில் தொடங்கியது? இது இந்த புள்ளியில் தொடங்கியது. நான் இந்த புள்ளியை பார்த்தால் இது தோராயமாக 3900 புள்ளியாக இருந்தது. எனவே 3900 புள்ளியில் முழு டிசிஎஸும் அந்த மாதம் முழுவதும் 265 ரூபாயை நகர்ந்தது. எவ்வளவு நகர்ந்தது? 265 ரூபாய் நகர்ந்தது. நான் இதை புரிஞ்சு கொள்ள விரும்பினால் 3900 265 என்பது எவ்வளவு? அதற்கான விடை 265 3900 வகுக்க வேண்டும். சதவீதத்துல சொல்ல வேண்டும் என்றால் இதை 100ஆல் பெருக்கினால் அந்த மாதம் முழுவதும் டிசிஎஸ் வெறும் 7%. 7% மொத்த நகர்வை கொடுத்துள்ளது. டிசிஎஸ் அந்த மாதம் முழுவதும் வெறும் 7% நகர்வை கொடுத்துள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அதுவும் மிக குறைந்த புள்ளியிலிருந்து மிக உயர்ந்த புள்ளி வரை வெறும் 7%. அதாவது 6.79% நகர்வை கொடுத்துள்ளது. இப்போது விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது இந்த 7% வரம்பை நான் பாதுகாத்தால் எனக்கு எல்லையற்ற லாபம் கிடைக்கும். அது எப்படி என்று நான் உங்களுக்கு விளக்குகிறேன். சரிதானே? இவ்வளவு புரிந்ததா? புரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எஸ் என்று எழுதுங்கள். சரி, புரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எஸ் என்று எழுத தொடங்குங்கள். நாம் மீண்டும் நமது சார்ட்டிற்கு சென்று அதை புரிந்து கொள்வோம். தரகு டிசிஎஸ் இந்த மாதம் 3900 இருப்பதை நான் பார்த்தபோது நாம் என்ன செய்தோம்? அப்போது நான் இதை சொல்வேன். ஒரு நபர் இருக்கிறாரு, ஒரு பெரியவர் இருக்கிறாரு. அவர் சொல்கிறார் டிசிஎஸ் 3500க்கும் கீழே செல்லும் என்று. நான் சொல்வதை கேட்கிறீரா? டிசிஎஸ் எவ்வளவு போய் கொண்டிருக்கிறது?
3900 போய் கொண்டிருக்கிறது. டிசிஎஸ் 3500க்கும் கீழே செல்லும் என்று அவர் சொல்கிறார். இவரை ரமேஷ் பாய் என்று வைத்துக் கொள்வோம். பங்கு 3500க்கும் கீழே செல்லும் போது ரமேஷ் பாய்க்கு லாபம் கிடைக்கும். சரி, ரமேஷ் பாய் எதை வாங்கியிருக்கிறார்? ரமேஷ் பாய் வாங்கியிருப்பதை நாம் புட் ஆப்ஷன் என்று சேர்த்துக் கொள்வோம். புட் ஆப்ஷன் என்றால் என்னவென்றா, அடிப்படை பங்கு, அதாவது டிசிஎஸ் 3500 புட் ஆப்ஷனை அவர் வாங்கியிருந்தா அது 3500க்கும் கீழே செல்லும் போது ரமேஷ் பாய்க்கு லாபம் கிடைக்கும். நாளை அது 3400 ஆனா அந்த முழு 100 ரூபாயும் ரமேஷ் பாய்க்கு கிடைக்கும். இதே போல் சுரேஷ் பாய் என்று ஒருவர் இருக்கிறார். ரமேஷ் பாய் எதிர்மறையாக சிந்திக்கிறாரா? சுரேஷ் பாய் நேர்மறையாக சிந்திக்கிறார் இல்லையா? சுரேஷ் பாய் நேர்மறையாக சிந்திப்பதால் டிசிஎஸ் ஒரு மிகச்சிறந்த பங்கு என்று அவர் சொன்னார். ஆம், அது சந்தையில் 4400 வரை செல்லும், 4400க்கும் மேலே கூட செல்லும். அப்போது என்ன நடந்தது? 2 பேர் இருக்கிறார்கள். ரமேஷ் பாய் 3900ற்கு கீழே செல்லும் என்றார். சுரேஷ் பாய் 4400க்கு மேலே செல்லும் என்றார். எனவே சுரேஷ் பாய் என்ன செய்வார்? 4400 கால் ஆப்ஷனை வாங்குவார். பங்கு 4400க்கு மேல் எவ்வளவு செல்கிறதோ அவ்வளவு சுரேஷ் பாய்க்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆமா, எனது மொழியை வைத்து அவர் குஜராத்தி என்று நீங்கள் நினைக்கலாம். இந்தியாவில பெரும்பாலான வர்த்தகர்கள் குஜராத்திகள் தான். ஆனால் இவர்கள் செய்த தவறு என்ன? இவர்கள் மிகவும் அதீத நம்பிக்கையுடன் பந்தயம் கட்டிவிட்டார்கள். 400 ரூபாய் கீழே, அதாவது தோராயமாக 11 முதல் 12% கீழே என்று இவர் நினைக்கிறார். பங்கு செல்லலாம். அதே போல் இந்த நபர் 500 ரூபாய் உயரும் என்று நினைக்கிறார். அதாவது சுமார் 13 முதல் 14% வரை உயரும். அவர் இந்த பந்தயத்தை எடுக்கிறார். எனவே இது 11% பந்தயம், இது 13% பந்தயம். முழு வரம்பையும் அவர் பாதுகாத்தா எனது பாதுகாப்பு எவ்வளவு? 24%. அதாவது முழு மாதத்திலையும் டிசிஎஸ் 24% ஏற்ற இறக்கம் கண்டாலும் எனக்கு எந்த பாதிப்பும் இல்ல. ஆனா முழு மாதத்திலையும் டிசிஎஸ் எவ்வளவு ஏற்ற இறக்கம் கண்டது என் சகோதரர்களே? முழு மாதத்திலையும் டிசிஎஸ் வெறும் 7% மட்டுமே ஏற்ற இறக்கம் கண்டது. எனவே எனக்கு லாபம் கிடைப்பது உறுதி. நீங்கள் இன்னும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மூலம் நீங்கள் செயலற்ற வருமானத்தை ஈட்ட முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? திரு சஞ்சய் கதுரியா அப்சர்ஜுடன் இணைந்து ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கியுள்ளார். அதில் அவர் தனது ஆப்ஷன் விற்பனை உத்தியை பற்றி விவாதித்துள்ளார். அதை பயன்படுத்தி நீங்களும் செயலற்ற வருமானத்தை ஈட்டலாம். உங்கள் ஆதாயத்தை நீங்கள் நிர்வகிக்கும் வகையில் சரியான நுழைவு, வெளியேறுதல் மற்றும் ஸ்டாப் லாஸ் அமைப்பதை அவர் கற்பித்துள்ளார். இதனுடன் அவர் பல பேக் டெஸ்ட் செய்யப்பட்ட முடிவுகளையும் பகிர்ந்துள்ளார். எனவே இன்றைய விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பில் பதிவு செய்து செயலற்ற வருமானத்தை ஈட்டத் தொடங்குங்கள். இப்போது மீண்டும் வீடியோவிற்கு செல்வோம். இந்த உத்திய நாம் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் என்று அழைக்கிறோம். சரி, இப்போது இதை இன்னும் சிறப்பாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்வோம். இன்னும் சிறப்பாக புரிந்து கொள்வோம். நான் உங்களுக்கு மிக நன்றாக விளக்குவேன். நீங்கள் அதை ரசிப்பீர்கள். சரியா? இப்போது நாம் மீண்டும் நமது மெயின் போர்டுக்கு வருவோம். இதற்கான ஆதாரத்துடன் புரிந்து கொள்வோம். சரியா? மீண்டும் நம் குரோமுக்கு செல்வோம். நான் எனது சென்சிபிள திறக்கிறேன். இந்த சென்சிபிள் மிகவும் சென்சிபிளா இருங்க. சரியா? உங்க முன்னிலையில ஒரு பொசிஷனை எடுப்பேன். நீங்க எப்படி 3% சம்பாதிக்கலாம் என்பதை உங்கள் முன்னிலையிலேயே சொல்லுவேன். வேண்டுமென்றால் 3% எழுதுங்க. எழுதுங்க சகோதரரே. 3% சம்பாதித்து கொடுக்க போகிறேன். மிக எளிமையான உத்தி. அதிகம் யோசிக்க வேண்டாம். நாம் என்ன புரிந்து கொண்டோம்? சந்தையில் ரமேஷ் மற்றும் சுரேஷ் அமர்ந்திருப்பதாக புரிந்து கொண்டோம். ஒருவர் புட் வாங்க தயார், மற்றொருவர் கால் வாங்க தயார். அதுவும் தூரத்தில் உள்ளவை. அவர்கள் சூதாட விரும்புவதால் மிக தூரத்தில் உள்ள புட் மற்றும் கால் வாங்க தயாராக உள்ளனர். அவர்களுக்கு தேவையானது நான் கொஞ்சம் பிரீமியம் கொடுத்து இன்று டிசிஎஸ் இன் லாட் 175 ஆகும். சரியா? இப்போது நீங்கள் வேடிக்கை பாருங்கள். இந்த வீடியோவை மிகவும் கவனமா பாருங்கள். இது உங்களை முற்றிலும் வேறு நிலைக்கு கொண்டு செல்லும். இது ஒரு முறையான முதலீடு, மிகச் சிறந்த முதலீடு. இதில் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும். கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். நான் சொன்னது போல் மாதம் முழுவதும் 15 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு பொசிஷனை நிரப்புகிறேன். நான் பாசிவாக இருப்பதற்கு பதில் ஆக்டிவாக இருந்தா 3%க்கு பதில் 9% லாபம் ஈட்டுவேன். லாபத்தை பற்றிய உங்க சாட்டை காட்டிய போது அதில் தினமும் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பச்சை மற்றும் சிவப்பு நிறங்கள் மாறுகின்றன என்று பலர் கமெண்ட் செய்திருந்தனர். ஆனால் நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை என்று சொல்கிறீர்கள். மாதத்துக்கு ஒரு முறை செய்வதாக இருந்தா நான் 3% ஈட்ட முடியும். ஆனா மாதத்துல நான் கொஞ்சம் ஆக்டிவா இருந்து கொஞ்சம் கவனிச்சா மாதத்துக்கு 8 முதல் 9% வரை ஈட்ட முடியும். சரியா? இப்போது நாம் சென்சிபிளுக்கு வருவோம். இன்றும் அந்த பொசிஷனை எடுத்தா எப்படி பணம் சம்பாதிக்கலாம் என்பதை சென்சிபிள் மூலம் புரிந்து கொள்வோம். சரியா? நண்பர்களே, இப்போது நான் உங்களுக்கு டிசிஎஸ் உதாரணத்தை வச்சே விளக்குகிறேன். எப்படி ஒரு சிறந்த வரம்பை உருவாக்கி
பணம் சம்பாதிக்கலாம் என்று. நினைவில் கொள்ளுங்கள், ஏப்ரல் மாதம் முழுவதும் டிசிஎஸ் எவ்வளவு நகர்ந்தது? 7% நகர்ந்தது. தொடங்கிய இடத்திலிருந்து மொத்தம் 7% நகர்ந்தது. இடது வலது கீழே மேல என எல்லாம் சேர்த்து 7% நகர்ந்துள்ளது சகோதரரே. இனிமேல் தான் வேடிக்கை இருக்கிறது, சரியா? இப்போது நாம் ட்ரேடுக்கு சென்று ஸ்ட்ராட்டஜி பில்டரை பார்ப்போம். இது இங்கு மிகவும் பிரபலமான ஒன்று. ஸ்ட்ராட்டஜி பில்டருக்கு சென்று ஒரு உத்தியை உருவாக்குவோம். உங்கள் முன்னிலையிலேயே லாபத்துடன் சுவாரஸ்யமா உருவாக்குவோம். உங்களுக்கு ஆர்வமாக இருந்தால் கீழே எக்ஸைட்மெண்ட் என்று எழுதுங்கள். ஆம், நாம் டிசிஎஸ் ஐ தேர்ந்தெடுக்க போகிறோம். உங்களுக்கு நினைவிருக்கும் டிசிஎஸ். எனவே இங்கே நாம் டிசிஎஸ் என்று எழுதுகிறோம். டிசிஎஸ் என்று எழுதின, சரியா? டிசிஎஸ் என்று எழுதியாச்சு. இப்போது நாம் என்ன செய்கிறோம்? நாம் ஒரு புதிய கஸ்டம் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குறோம், சரியா? இப்போது டிசிஎஸ் விலை எவ்வளவு இருக்கிறது? இப்போது டிசிஎஸ் விலை சுமார் 3850 உள்ளது. எனவே நீங்கள் பார்ப்பது இந்த 3850 என்பது உங்கள் அத்திமணி கால் மற்றும் புட்டாகோ. உங்க கருத்துப்படி நாம் எவ்வளவு வரம்ப வைத்திருக்க வேண்டும் சொல்லுங்க. 7%, 10%, 15%? நான் என்ன செய்கிறேன்? நான் 20% வரம்பை வைத்திருக்கிறேன். அதாவது டிசிஎஸ் 10% மேல அல்லது 10% கீழே சென்றால் நான் பணம் சம்பாதிப்பேன். இது எப்படி இருக்கிறது? கடந்த மாதம் வெறும் 7% மட்டுமே ஏறி இறங்கிய டிசிஎஸ் இந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? அது 20% வரை செல்ல முடியுங்க. நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்றேன். இதை நானே ஆராய்ச்சி செய்தேன். கடந்த 14 மாதங்கள்ல டிசிஎஸ் ஒரே ஒரு மாதத்துல தான் ஒரு பக்கமாக 10%த்திற்கும் மேல் நகர்ந்தது. 14 மாதங்கள்ல ஒரே ஒரு மாதம் தான். மற்ற எல்லா மாதங்களிலையும் அதன் மொத்த வரம்பு 12, 13, 10, 8 என்ற அளவிலேயே இருந்தது. உங்களுக்கு தேவைப்பட்டா நான் அதன் முடிவுகளை வெளியிட முடியும். நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எழுதினா நான் உங்களுக்காக அதை செய்வேன். சரி, எனவே 3850க்கு பிறகு நாம் இருபுறமும் 10%த்தை பாதுகாப்பாக எடுத்துக்கொள்கிறோம். நாம் ஒரு ரமேஷை தேடுகிறோம். அவர் 385ல 10%, அதாவது தோராயமாக 400, அதாவது 4250 கால் ஆப்ஷனை விற்க விரும்புகிறார். இல்ல, ரமேஷ் புட் ஆப்ஷனை விற்று கொண்டிருந்தார் அல்லவா? சரி, ரமேஷை பார்ப்போம், சுரேஷை பார்ப்போம். 10%, அதாவது 3850உடன் 10% கூட்டினா தோராயமா 400 வரும். எனவே 3850 கூட்டல் 400, அதாவது 4250 கால் ஆப்ஷனை விற்பவர். வாருங்கள் பார்ப்போம். 4250 கால் ஆப்ஷன் இங்கே விற்கப்படுகிறது. சரி, 4250 கால் ஆப்ஷன் விற்கப்படுகிறது. நான் அந்த கால் ஆப்ஷனை விற்பேன், வாங்க மாட்டேன். ஏனென்றான் என்ன? சுரேஷ் விற்கிறார் அல்லவா? சுரேஷ் வாங்குகிறார், நான் விற்பேன். எனவே நான் இதை விற்கிறேன். சரி, இப்போது அதே 3800க்கு வருவோம், அதே 3850க்கு வருவோம். இதற்கு கீழே செல்வோம், ரமேஷை தேடுவோம். நாமும் ரமேஷை தேட வேண்டும். ரமேஷும் 400 புள்ளிகள் கீழே இருக்க வேண்டும். எனவே தோராயமாக 3450, 3450, இதோ 3450 புட் ஆப்ஷனை ரமேஷ் நம்மிடமிருந்து வாங்குவார். நாம் விற்போம். நாம் என்ன செய்தோம் என்றால், ரமேஷுக்கு புட் ஆப்ஷனை விற்றுவிட்டோம். ரமேஷ் புட் ஆப்ஷனை வாங்க விரும்புகிறார். டிசிஎஸ் ஒரே பக்கமாக செல்லும் என்று அவர் நினைக்கிறார். சுரேஷ் கால் ஆப்ஷனை வாங்க விரும்புகிறார். எனவே நாம் அவருக்கு கால் ஆப்ஷனை விற்றுவிட்டோம். ரமேஷுக்கு புட் ஆப்ஷனை விற்றுவிட்டோம். சுரேஷுக்கு கால் ஆப்ஷனை விற்றுவிட்டோம். நமக்கு என்ன நடந்தது என்று பாருங்கள். நமக்கு என்ன நடந்தது என்று. இப்போது இந்த சுவாரஸ்யமான விஷயத்தை பாருங்கள், நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நான் சொல்ல போகும் விஷயத்தை கேட்டு நீங்க ஆச்சரியப்படுவீர்கள். முதலீடு எவ்வளவானது? 80,512 ரூபாய். தெரிகிறதல்லவா? 80,512 ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. எவ்வளவு பணம் வரும்? 1855 ரூபாய். இது எத்தனை சதவீதம்? 2.3%. இது எப்போது வரை இருக்கும்? மே 30 வரை. நீங்க 80,512 ரூபாய் முதலீடு செய்வீர்கள். மே 30 அன்று அந்த 80,512 ரூபாய் திரும்ப வரும். அதனுடன் கூடுதலாக 1855 ரூபாய் கிடைக்கும். இது 2.3%. இன்று 3ஆம் தேதி நான் இதை படமாக்குகிறேன். 3ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை 27 நாட்களுக்குள் உங்களுக்கு 2.3%, அதாவது மாதத்துக்கு தோராயமாக 2.5% லாபம் கிடைக்கும். இப்போது அடுத்த சுவாரஸ்யமான விஷயத்தை பாருங்கள். நமது ரமேஷ் நமக்கு 10.5% பாதுகாப்பை வழங்கியுள்ளார். அதாவது ஒரு பக்கம் 10.5% மற்றும் சுரேஷ் 10.9% பாதுகாப்பை வழங்கியுள்ளார். எனவே நான் இவை இரண்டையும் கூட்டினால் அது 21.4% பாதுகாப்பாக மாறுகிறது. ஏப்ரல் மாதத்தில் டிசிஎஸ் எவ்வளவு நகர்வை வழங்கியது? 7%. நான் எவ்வளவு பாதுகாப்பு எடுத்திருக்கிறேன்? 3 மடங்கு அதிகம். கடந்த மாசம் அது எவ்வளவு கொடுத்தது? 7%. நான் எவ்வளவு பாதுகாப்பு எடுத்திருக்கேன்? 3 மடங்கு அதிகம்.
அப்படியானால் எனது லாபத்தின் நிகழ்தகவு எவ்வளவு? 91%. எனது லாபத்தின் நிகழ்தகவு 91%. அதாவது 100 முறைகளில் 91 முறை நான் லாபம் ஈட்ட போகிறேன். இது லாபம் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு கிடைக்குது, நான் உங்களுக்கு காட்டி விட்டேன். எனவே கருத்து பகுதியில சொல்லுங்க, நெருப்பு பற்றி கொண்டதென்று எழுதுங்க. ஆமா, எஃப்டில மாதத்திற்கு 50 பைசா 0.5% எப்படி சம்பாதிப்பது என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தீர்கள். இது எளிமையான வழி சகோதரா. சரி, நீங்க சொல்லுங்க, டிசிஎஸ் இந்தியாவின் 2வது மதிப்புமிக்க நிறுவனமா? அட, இது ஒரு டைனோசர் நீரியான மாதிரி அவ்வளவு சீக்கிரம் அசையாது. நீங்களே போய் ஆராய்ச்சி செய்து பாருங்களேன். நீங்கள் இதில் அமர்ந்து முழுமையா ஆராய்ச்சி செய்து 1 மாதத்துல டிசிஎஸ் அதிகபட்சமா எவ்வளவு நகர்ந்திருக்கிறது என்பதை கண்டறியுங்கள். 1 மாதத்துல டிசிஎஸ் எவ்வளவு நகர்ந்தது என்பது ஆராய்ச்சி செய்யுங்க. உங்களுக்கு அதிகபட்சமாக மொத்த வரம்பு 14%, 15% கிடைக்கும். நான் எவ்வளவு பாதுகாப்பு எடுக்கிறேன்? நான் 21, 22% பாதுகாப்பு எடுக்கிறேன். அதாவது 21, 22% நகர்ந்தாலும் எனக்கு எந்த பாதிப்பும் இல்ல. நான் எத்தனை சதவீத லாபம் ஈட்டுவேன்? 2.3% ஈட்டுவேன். உங்களுக்கு புரிகிறதா? நான் இதை செய்தா 2.3% லாபம் ஈட்டுவேன். இதே போல் நம் நாட்டின் மிகப்பெரிய நிறுவனத்தையும் பார்ப்போம். அது என்னவென்று பார்ப்போம். அதன் பெயர் தி கிரேட் ரிலையன்ஸ். எனவே நாம் ரிலையன்ஸ் பார்ப்போம். சரியா? இப்போது ரிலையன்ஸிலும் அதே விஷயத்தை தேடுகிறோம். ஒரு ரமேஷை தேட வேணும், ஒரு சுரேஷை தேட வேணும். சரியா? எனவே இன்று ரிலையன்ஸின் அட்தமணி கால் புட் அட்தமணி ஆப்ஷன் 2880 நடக்கிறது. 10% என்று கணக்கிட்டால் தோராயமாக 300 வரும். எனவே நாம் 3200க்கு சுரேஷை எடுக்க வேண்டும் மற்றும் சுமார் 2600க்கு ரமேஷை எடுக்க வேண்டும். சரியா? எனவே முதலில் 2600க்கு ரமேஷை தேடுவோம். 2600 புட். இதோ 2600 புட். சரி, நாம் வாங்க மாட்டோம் சகோதரா, விற்போம். நாம் சுரேஷை விற்க வேண்டும், சுரேஷுக்கு நாம் கால் விற்க வேண்டும். சுமார் 3200 ரூபாய். 3200 ரூபாய்க்கு நாம் அவருக்கு கால் விட்டுறணும். 3200 ரூபாய் காலு. அட, விற்கவும்? ஆமா சகோதரா, இதை பார்க்கிறீர்களா? பார்க்க நன்றாக இருக்கிறதா? இதை பார்ப்பதே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். என்ன செய்து விட்டார் என்று நீங்கள் நினைக்கலாம். சஞ்சய் சார் எளிமையான முறையில் பணம் சம்பாதிக்க கற்றுக் கொடுத்து விட்டார் இல்லையா? ஒரு லைக் போடலாம், நண்பர்களுடன் பகிர மாட்டீர்களா? இப்போது இங்கே வரம்பு பாருங்கள், இங்கே வரம்பு பாருங்கள். எனவே நாம் அதே விஷயத்தை பார்த்தால் நமது செலவு எவ்வளவு சகோதரா? நமது செலவு எவ்வளவு? நமது செலவு 90,188 ரூபாய். 90,188 செலவானது. எனது வரம்பு எவ்வளவாகிவிட்டது சகோதரா? எனது வரம்பு சுமார் 20.4% ஆகிவிட்டது. இப்போது ஒரு வீட்டு படம் தருகிறேன். ஏப்ரல் மாதத்தில் ரிலையன்ஸ் அதிகபட்சமாக எவ்வளவு நகர்ந்தது என்று போய் சரி பாருங்கள். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன், ரிலையன்ஸ் ஒருபோதும் 20% வரம்பை எட்டாது. எந்த ஒரு பெரிய நிறுவனமோ 20% வரம்பை கொடுப்பதில்லை. 90,188 ரூபாய் முதலீடு செய்தா மே 30ஆம் தேதி லாபம் எவ்வளவு இருக்கோ? 1663 ரூபாய். அதாவது 1.8% முதலீட்டு லாபம் கிடைக்கும். வங்கி 60 பைசா லாபம் தருகிறது. இங்கே 1.8% லாபம். 3 மடங்கு அதிகம். சரிதானே? லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு எவ்வளவு? 92%. அதாவது அடுத்த 27 நாட்களில் உங்கள் 1.8% லாபமும் உங்கள் முதலீடும் உங்கள் கணக்கிற்கு வர 92% வாய்ப்புள்ளது. நிச்சயமாக அது வரும். அது எங்கே போக போகிறது? ஏனென்றால் நாம் ஆப்ஷன்களை விற்கும் போது எக்ஸ்சேஞ்சில ஒரு சிறிய தொகையை மார்ஜினா வைக்க வேண்டும். நம்ம ஆப்ஷனை விட்டோம் அல்லவா? விற்றா அந்த ஆப்ஷனை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எனவே நாம் சிறிது மார்ஜின் வைக்கிறோம். அந்த மார்ஜின்ல நான் 2% லாபம் ஈட்டுகிறேன். இந்த முறை உங்களுக்கு எப்படி இருக்கிறது? இப்போது மீண்டும் வருவோம். எனது P&L அறிக்கையை மீண்டும் திறந்தால், P&L அறிக்கையை மீண்டும் திறக்கும் போது அது உங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமா இருக்க வேண்டும். இப்போது பாருங்க, மக்கள் என்ன செய்கிறார்கள்? 50க்கும் மேற்பட்ட பங்குகளில் வர்த்தகம் செய்கிறார்கள். நிப்டி, பேங்க் நிப்டி, இது அது என்று. நான் அப்படி செய்வதில்லை. நான் அதே 3-4 பங்குகளில் மட்டுமே வர்த்தகம் செய்கிறேன். எனவே எனக்கு அவற்றை பற்றி நன்றாக தெரியும். மற்றொன்று, அவை மிகப்பெரிய பங்குகள். சந்தையில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டாலும் அவை திடீரென 10% ஏறுவதும் இல்லை, இறங்குவதும் இல்லை. ஒரு நாளில் அதிகபட்சமாக 2 அல்லது 3% மட்டுமே ஏறும் அல்லது இறங்கும். அதுவும் கூட ஒரு வருடத்தில் 250 வர்த்தக நாட்கள்ல வெறும் 25 அல்லது 30 நாட்கள்ல மட்டுமே பெரிய அளவிலான மாற்றங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் அதிக லாபம் ஈட்ட விரும்பினால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கத்தான் வேண்டும். நண்பர்களே, இப்போது எனது கன்சோலுக்கு திரும்புவோம்.
மீண்டும் ஒரு முறை நமது லாபத்தை பார்ப்போம். எந்த காலகட்டத்திற்கான லாபத்தை பார்ப்போம்? ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரையிலான லாபத்தை பார்ப்போம். சரிதானே? நமது லாபத்தை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைவோம். இதை நான் ஏன் உங்களுக்கு காட்டுகிறேன்? இதிலிருந்து நீங்கள் ஊக்கம் பெற்று மெதுவாக ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். இதன் மூலம் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் வருமானம் ஈட்ட முடியும். நான் உங்களை ஆப்ஷன் வாங்குவதற்கு சொல்லவில்லை. எனக்கு ஆப்ஷன் வாங்குவது தெரியாது. நான் அதை செய்ய முயற்சிப்பதும் இல்ல. சரிதானே? நான் எப்பவாவது ஆப்ஷன் வாங்க விரும்பினா எனக்கு 9 லட்சம் அல்லது 8 லட்சம் ரூபாய் லாபம் இருக்கும்போது அதிலிருந்து 50,000 ரூபாயை தனியா எடுத்து வைத்து செய்வேன். என்னால் அதை செய்ய முடியும். ஆனால் நான் உங்களிடம் கைகூப்பி வேண்டிக் கொள்கிறேன், தயவு செய்து உங்களுக்கு முழுமையான அறிவு கிடைக்கும் வரை ஆப்ஷன்களை வாங்காதீர்கள். ஆப்ஷன் வாங்குவதற்கு முன்னால் நீங்கள் தொழில்நுட்ப பகுப்பாய்வை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, உங்கள் மீது உங்களுக்கு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். மூன்றாவதாக, இடர் மேலாண்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவதாக, உங்கள் ரிஸ்க் மற்றும் முதலீட்டு அளவை புரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக, ஸ்டாப் லாஸ் வைப்பது மிகவும் முக்கியம். ஏனென்றால் இங்கேதான் அவர்கள் அழிந்து விடுவார்கள். நஷ்டத்தை தாங்க முடியாத ஒருவரால் இந்த சந்தையில் நிலைத்து நிற்க முடியாது. இது ஒரு தொழில் போன்றது சகோதரவே. நாம் இன்று வந்து நாளை கோடீஸ்வரர்கள் ஆகிவிடுவோம் என்பது போன்றதல்ல இது. பலர் இந்த எதிர்பார்ப்புடன் வந்து அழிந்து போகிறார்கள். சரிதானே? எனவே நாம் இதை செய்யக்கூடாது. நிலையான முறையில் மிக எளிதாக பணம் சம்பாதிப்பது எப்படி என்று என்னால் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் இதை இப்படி பார்க்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. அதாவது நான் நாளைக்கே கோடீஸ்வரன் ஆகிவிடுவேன் என்று. என்னால் அப்படி செய்ய முடியாதையா. மன்னிக்கவும். உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்தா தயவு செய்து நீங்கள் வீடியோவை விட்டு வெளியேறலாம். ஆம், ஆனால் உங்களிடம் 4 லட்சம் 5 லட்சம் என சிறிய மூலதனம் இருந்து மெதுவாக முதல் மாதத்தில் 15,000 10,000 20,000 என சம்பாதித்து பிறகு மேலும் கற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தால் அதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். எதற்கும் உத்தரவாதம் கிடையாது. லாபத்திற்கான வாய்ப்பை ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட்டை அதிகபட்சமாக வைத்திருக்கவே நாம் முயற்சி செய்கிறோம். அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை எமது முயற்சி. எனது வர்த்தக நாட்களை பார்த்தால் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 15, அதாவது சுமார் 25 நாட்களில் தோராயமா 22 அல்லது 23 நாட்கள்ல 15 நாட்கள் வர்த்தகம் செய்துள்ளேன். நஷ்டத்தை பார்த்தால் இங்கே 47,240 அதிகபட்ச நஷ்டம், இங்கே 1,600 ரூபாய் நஷ்டம். அதாவது இந்த மாதம் முழுவதும் நான் அடைந்த மொத்த நஷ்டம் சுமார் 49,000 மட்டுமே. ஏனென்றா இந்த முறை ஒரு பங்குல எனது ஸ்டாப் லாஸ் எட்டப்பட்டது. நான் சற்று ஆக்ரோஷமான நிலைகளை எடுத்திருந்தேன். தவறு நடந்து விட்டது. அதற்காக வருத்தப்பட தேவையில்லை. நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்வோம். ஆனால் மற்றவை அதை சரி செய்து நல்ல லாபத்தை கொடுத்தன. அதனால எனக்கு பெரிய கவலை இல்ல. எனவே இந்த மாதத்தில் நாம் ஈட்டியது 8,90,000 ரூபாய். 8,90,000 ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளோம். மேலோட்டமாக நான் உங்களுக்கு உத்தியை விளக்கியுள்ளேன். இதை மிகவும் எளிமையாக்குவோம். அதாவது அசையாத ஒன்றை பிரித்துக் கொள்ளுங்கள். ஒரு ரமேஷையும் ஒரு சுரேஷையும் பிரித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா சந்தை கீழே போகும் என்று ரமேஷ் நினைக்கிறார், மேலே போகும் என்று சுரேஷ் நினைக்கிறார். அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? அவர்களின் நிறையை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் லாபமான இந்த 1,600 700 800 2,000 ரூபாய் அவர்களுக்கு அதிகபட்ச நஷ்டம். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நான் 2-3,000 ரூபாய் அல்லது 1,500 ரூபாய் கொடுத்து, இல்லைன்னா 2,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஆப்ஷன் வாங்குறேன். அதிகபட்சம் என்ன நடக்கும்? 2,000 ரூபாய் நஷ்டம். ஆனா அவர் ஒவ்வொரு முறையும் தோல்வி அடைவார். சந்தையை அவ்வளவு மாறாட்டு. ரிலையன்ஸ், டிசிஎஸ் மாதிரி பெரிய பங்குகள் பெரும்பாலும் நகராது. சரியா? அவருக்கு 15 முறையில் ஒரு வெற்றி கிடைத்தா நமக்கு 15 முறையில் 14 வெற்றி கிடைக்கும் நண்பா. எனவே லாபத்திற்கான வாய்ப்பு, ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் என்பது மிக முக்கியமான விஷயம். நீங்க ஆப்ஷன்ஸ் வர்த்தகம் செய்யும் போது லாபத்திற்கான வாய்ப்பு தான் மிக முக்கியம். கீழே உள்ள கருத்து பகுதியில POP என்று எழுதுங்கள். POP லாபத்திற்கான வாய்ப்பு மற்றும் அதை கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சென்சிபிள் கருவியை பயன்படுத்துங்க. அது மிகச்சிறந்த கருவி. இது கட்டண விளம்பரம் அல்ல. நான் இதை பயன்படுத்துவதால் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நீங்கள் பார்ப்பது அனைத்தும் எனது வரைபடங்களே. நீங்கள் மெதுவாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நானும் மெதுவாகத்தான் கற்றுக்கொண்டேன். நஷ்டத்தையும் சந்தித்தேன். ஆனால் அதன் பிறகு லாபம் ஈட்ட கற்றுக்கொண்டேன். தவறு செய்த இடங்களை சரி செய்தேன். சரிதானே? நான் உங்களுக்கு இன்னொன்றையும் சொல்கிறேன். நான் ஏப்ரல் மாதத்துல மட்டும் லாபம் ஈட்டவில்லை. சஞ்சய் அவர்களே, நீங்கள் ஏப்ரல் மாதத்துல லாபம் ஈட்டியதால் அதை மட்டும் காட்டுகிறீர்கள் என்று நீங்கள் சொல்லலாம். எனவே நான் ஜனவரி மாதத்திலிருந்தே எனது விவரங்களை காட்டுகிறேன். இது ஜனவரி 2024 முதல் ஏப்ரல் 30 2024 வரையிலான வரைபடம். இப்போது நாம் எவ்வளவு பணம் சம்பாதித்தோம் என்று பார்ப்போம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய மாதங்களை பார்க்கலாம். இத்தனை வர்த்தக நாட்களில் எத்தனை நாட்கள் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது?
மூன்று. நான் எத்தனை நாட்கள் வர்த்தகம் செய்தேன்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 29 இங்கே 15. அதாவது 44 வர்த்தக நாட்களில் 3 வர்த்தக நாட்களில் தோற்றிருக்கிறேன். 10% கூட தோற்கவில்லை. 10% கூட நான் தோற்றோடல்ல. 10%த்திற்கும் குறைவாகவே தோற்றிருக்கிறேன். மற்ற அனைத்திலும் வென்றிருக்கிறேன். அப்படியானால் லாபத்திற்கான வாய்ப்பு என்ன? 90%த்திற்கும் மேல் அல்லவா? இதுதான் நண்பா எளிமையானது. இது நீங்கள் செய்யக்கூடிய அளவிற்கு மிகவும் எளிதானது. பேராசை கொள்ளாதீர்கள். இதை மெதுவாக கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொண்டு இதை செயல்படுத்துங்கள். இன்னும் பல உத்திகள் உள்ளன. ஆனால் நான் இந்த உத்தியை அதிகம் நம்புகிறேன். நான் மே மாதத்துல மீண்டும் வருவேன். என் முடிவுகளை பற்றி உங்களுடன் பேசுவேன். முடிவுகள் மோசமாக இருந்தாலும் தவறு நடந்ததுன்னு சொல்லுவோம். ஏற்ற இறக்கங்கள் இருந்தா, ஏனென்றால் மே மாதத்திலையும் நான் கடுமையான நிலை எடுத்தேன். இப்போது அதை காட்ட விரும்பவில்லை. வருமானம் ஓரளவுக்கு நன்றாக வர வேண்டும் என்று மட்டும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். ஜனவரி முதல் ஏப்ரல் வரை 4 மாதங்களை பார்த்தால் என்னுடைய 4 மாத மொத்த வருமானம் 25.5 லட்சமாக உள்ளது. 25 லட்சமா உள்ளது. மீண்டும் அதே சுவாரஸ்யமான விஷயத்த பேசுவோம். மொத்தம் 25,72,000 இருந்தது. அதில் வெறும் 16,000க்கும் குறைவு. அதாவது மீண்டும் 60 முதல் 70 பைசா 0.6% தான் என்னுடைய பரிவர்த்தனை செலவு. நான் இங்கே நிறைய பணத்தை சேமிக்கிறேன். உலகம் இங்கே நிறைய பணத்தை வீணாக்குகிறது. ஏனென்றால் நீங்கள் ஆப்ஷன் பையிங் செய்யும் போது உங்கள் பரிவர்த்தனைகள் சிறியதாக இருக்கும். உங்கள் செலவு அதிகரித்துக் கொண்டே இருக்கும். உங்கள் லாபம் அந்த அளவுக்கு இருக்காது. நீங்கள் சிறியதாக 5 ரூபாய் 6 ரூபாய் 7 ரூபாய் என்ற ஆப்ஷன்ல வெளியேறி விடுவீர்கள். அதில் அரசாங்கம் 2 ரூபாயை எடுத்து சென்று விடும். ஏனென்றால் ஜிஎஸ்டி, எஸ்டிடி, இது அதுன்னு இவ்வளவு வரிகள் விதிக்கப்படுகின்றன. சரி, இத பாருங்கள். நான் இதை விரிவுபடுத்தினால் சரி, என்னுடைய கட்டணங்கள் மற்றும் வரிகளை நான் விரிவுபடுத்தினால் 4 மாதங்களில் நான் ஜெரோதாவிற்கு 6,000 ரூபாய் புரோக்கரேஜ் கொடுத்திருக்கிறேன். மாதத்திற்கு 1,500 ரூபாய் புரோக்கரேஜ் கொடுத்திருக்கிறேன். மீதமுள்ள பணம் 4,168 எக்ஸ்சேஞ்ச் பரிவர்த்தனை கட்டணங்கள், ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி 1,846, செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் 3,500 ரூபாய், ஸ்டாம்ப் டியூட்டி 84 ரூபாய், ட்ரஸ்ட் ஃபண்ட் 41 ரூபாய். இவ்வளவு பெரிய விளையாட்டை விளையாடுவதற்கு நான் மிக குறைந்த வரிகளையே செலுத்தி இருக்கிறேன். மிக குறைந்த பரிவர்த்தனை செலவுகளையே செய்திருக்கிறேன். 4 மாதங்களில் நான் 25 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறேன். நான் ஒரு மாதம் மட்டும் பணம் சம்பாதிக்கவில்லை. ஜனவரி முதல் ஏப்ரல் வரை தொடர்ந்து உங்கள் முன்னிலையில் பணம் சம்பாதித்திருக்கிறேன். எனவே நண்பர்களே, இத்துடன் நான் வீடியோவை முடிக்கிறேன். நிறைய சொல்லிவிட்டேன். மிகச் சிறப்பாக சொல்லிவிட்டேன். எளிமையாக வைத்திருந்தேன். தூரத்தில் இருக்கும் கால் மற்றும் புட் ஆப்ஷன்களை வாங்க விரும்பும் ரமேஷ் மற்றும் சுரேஷை தேட வேண்டும். நாம் அவர்களுக்கு விற்று விடுவோம். நாம் வெல்வதற்கும் அவர்கள் தோற்பதற்கும் 95% 90% வாய்ப்பு உள்ளது. அவர்கள் வென்றால் பெரிய அளவில் வெல்லலாம். ஆனால் அதற்கான வாய்ப்பே இல்லை. நான் தோற்றால் என்னுடைய நஷ்டத்தை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் அதற்கான வாய்ப்பும் மிக குறைவு. இத்துடன் நான் வீடியோவை முடிக்கிறேன். அடுத்ததாக நான் எதை பற்றி வீடியோ எடுக்க வேண்டும் என்று கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஆப்ஷன்ஸ், பாசிவ் இன்கம், பிசினஸ் அனாலிசிஸ் போன்ற விஷயங்களில் தான் நான் வீடியோ எடுப்பேன். நீங்கள் இன்னும் ரிலையன்ஸ் வீடியோவை பார்க்கவில்லையா? ரிலையன்ஸ் அனாலிசிஸை கண்டிப்பாக பாருங்கள். இங்கே நான் இணைக்கிறேன். ரிலையன்ஸ் அனாலிசிஸுடன் சேர்த்து சாகர் சின்ஹா அவர்களுடன் நான் செய்த இந்த வீடியோவின் விரிவான வீடியோவையும் இதில் இணைக்கிறேன். இந்த 2 வீடியோக்களையும் இறுதியில் வைக்கிறோம். இதை பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன புரியவில்லை மற்றும் அடுத்து என்ன பார்க்க வேண்டும்? கண்டிப்பாக வாக்களியுங்கள் சகோதரர்களே. நான் வாக்களிக்க மும்பை செல்கிறேன். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.